Ram Rama, Sri Gurubhyo Namaha. Our country is going through various challenges via economics, the changes that are sweeping the world, and importantly, through enemies from the outside and from the enemies from the inside as well. இது எதுக்காக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அவர் சோஷியல் மீடியா சேனல்ஸ் ஆர் ப்ரோக்ராம் டு ஸ்ப்ரெட் வாட் இஸ் வைரல் அண்ட் வாட் இஸ் வைரல் இஸ் மோஸ்ட்லி நாட் ஃபேக்சுவல் அண்ட் ஃபால்ஸ். ஸோ இன் சச் அ வேர்ல்டு வாட் ஷுட் வி ஃபோக்கஸ் ஆன்? அப்போ நம்ம எது மேலே நம்மளோட ஃபோக்கஸை வைக்கணும்? While the elders are generally more knowledgeable and can see the truth, the children and the young may not sometimes differentiate truth and false, and consequently start believing the agenda of anti-national elements. I hope you understand what I am talking about. In the prelude edukkaga appadina, so how do we inspire our children and people? By telling them stories about the inspirational nation building work and life of sacrifices for the sake of world good. லோக க்ஷேமத்துக்காக யாரெல்லாம் வேலை பண்ணுறாளோ, எத்தனையோ டிஃபிகல்ட்டி இருந்தும் இதெல்லாம் பண்ணுறாளோ, அவளோட ஸ்டோரிஸ் பற்றி தான் நம்ம ஜாஸ்தி பேசணும், அதை தான் ஜாஸ்தி பகிர்ந்துக்கணும். அனாவசிய ஸ்டோரியை நம்ம படிக்கவும் கூடாது, பகிர்ந்துக்கவும் கூடாது. டுடே we are going to look at the story that is both inspiring and matters for the good of the suffering. இந்த ஸ்டோரி ஆயக்குடின்னு தென்காசி பக்கத்தில், குத்தாலம் பக்கத்துலன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு அஸ்டானிஷிங் ஒரு ஆர்கனைசேஷன் அமர் சேவா சங்கம் சொல்லி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த அமர் சேவா சங்கம் அதோட ஜெனசஸை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, 1954 பிறந்த எஸ் ராமகிருஷ்ணன். அவள் 1970 கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு 75 4th இயர் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கிறது எங்கே, ஒரு நேவல் ஆஃபீஸர் செலெக்ஷனில். அதில் கீழே விழுந்து ஸ்பைன் இன்ஜுரி ஆகிடுறது. ஸ்பைன் இன்ஜுரி ஆகிட்டு கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் சென்சேஷன், மசில் பவர் பிலோ ஹிஸ் நெக் அலாங் வித் இம்பேர்டு கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் பாடிலி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரொம்ப ஒரு நான் ஃபங்க்ஷனல் இந்த லைஃப்பில் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவர் என்ன பண்ணுறார், 1981 அமர் சேவா சங்கம்னு ஆரம்பிக்கிறார். நம்ம வி ஷுட் கோ ஹெல்ப் அதர் டிசேபிள்டு பீப்புள்னு சொல்லி அவர் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறார். அந்த சங்கல்பம் வச்சுட்டு 85 நர்சரி ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சு, அப்புறம் வைடர் பப்ளிக் அட்டென்ஷன் வந்தோடனே ஒரு ஹோம் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன் ஆரம்பிச்சு, அப்புறம் அவர் கூட நிறைய பேர் சேர்றார். சங்கர் ராமன் ஒருத்தர் சேர்றார். அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் ஒரு டைரக்ஷன் நல்லா கொடுக்குறார். ஒரு டார்மெட்ரியை கிரியேட் பண்ணி ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் ஆரம்பிச்சு, கேலிப்பர் கிரச்சு சொல்லுவா இல்லையா, அது பண்ணுறதுக்கு ஒரு சென்டர். அதே மாதிரி ஏகப்பட்ட இந்த ஸ்பாஸ்டிக் சென்டர், டிசேபிள்டு யூத் ட்ரெயினிஸ்க்காக ஒரு ஹாஸ்டல் கட்டி, ஆட்டோ கேட் சென்டர், ஒரு ஆல்ரவுண்டு ப்ரோக்ரஸ் ஆயிடுறது இந்த அமர் சேவா சங்கம். அவளோட வெப்சைட் amarseva.org. ஐ ரெக்கமெண்ட் யூ டு கோ ஹேவ் அ லுக் அட் இட். ஹைலி இன்ஸ்பைரிங். நீங்கள் அவள்கிட்ட பார்த்தாச்சுனாக்கா என்னெல்லாம் செஞ்சுருக்கான்றது ஒரு 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 மனுஷன் ஒரு லைஃப் டைமில் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு சொல்லி ஒரு மலப்பாக இருக்கும். 2020 பத்மஸ்ரீ அவார்டு அவருக்கு. அதுக்கப்புறம் 40வது வருஷம் செலிப்ரேஷன் 2022 தமிழ்நாடுடைய கவர்னர் ரவி அவங்க, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவார்டெலாம் போய் இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் யூ நோ த ஸ்டோரி ஆஃப் ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன். we will come to the crux of the matter. அவர் என்ன பண்ணியிருக்கார், சர்மா மாமாவுடைய அந்த டே கேம்ப் நடத்துகிற அந்த வீடியோ அவருக்கு வந்திருக்கு. அவர் வந்தோன்னா அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காரு. அந்த வாய்ஸ் மெசேஜை இப்போ நீங்கள் கேளுங்க. நமஸ்காரம் மாமா. பாக்கியம் பண்ணியிருக்கோம். எங்களையும் ஒரு பொருட்டாக வந்துட்டு ஞாபகம் வச்சுருந்தோம். இதை அனுப்பி கொடுத்துருக்கேன். கேட்கறதுக்கே காது கொண்டுதான் இருந்தது. சென்னை வரும்பொழுதுலாம் அவனை சந்திக்கிற பாக்கியம் தான் மாவா கொடுத்துட்ருக்கார். அன்றைக்கி உங்களோட தூக்கத்தில் எழுப்பி பாவம் பண்ணியாச்சு. அது என்ன பிராயச்சித்தமானு தெரியல. சாமிகிட்டே நமஸ்காரத்தை சொல்லுவார்.
உங்களுடைய மாணாக்கர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் அவர்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்துக்காக எங்களுடைய பிரார்த்தனைகளை அடிக்கடி பாலசுப்ரமணிய சுவாமியோட பாதார பிந்தங்களில் சமர்ப்பிக்கின்றோம். உங்களுக்கும் தேக ஆரோக்கியம் நல்ல அமைதியான வாழ்க்கை அமையட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி, நமஸ்காரம். ராமகிருஷ்ணன், லக்ஷ்மி. இப்போ கேட்டா இல்லையா, அவர் என்ன சொல்றார்? ஹீ இஸ் அப்பாலஜைசிங் ஃபார் வேக்கிங் சர்மா மாமா வென் ஹி வாஸ் டேக்கிங் ரெஸ்ட். இது இஸ் ஏ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படின்ற திருக்குறள்ல அதுக்கு மாமா என்ன பதில் சொல்லியிருக்கான்றதையும் இப்போ நீங்க கேட்கலாம். உங்களுடைய வாய்ஸ் மெசேஜை கேட்ட உடனே நீங்களே நேரில் ஆற்றுக்கு வந்து என்னோட பேசி இந்த அன்பான சொற்களை வந்து பரிமாறின மாதிரி இருந்தது. உண்மையிலேயே இவ்வளோ வாசலையும் இவ்வளோ அன்பு நீங்கள் வச்சுருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்னதை மாமிக்கிட்டேயும் சொல்லிடுறேன். நம்ம ஏதோ சமுதாயத்துக்கு செய்யணும்னு முடிவு பண்ணுறோம். அதுக்கு பகவத் சங்கல்பம் பூர்ணமாக இருக்கணும். இருந்தால் தான் நடக்கிறது இல்லையா? அது சுவாமி சங்கல்பம் இருக்குது. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை இந்த சமுதாயத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம். எது எப்படி இருந்தாலும் உங்களை கண்டு நான் வந்து பிரமிச்சு போகிறேன். ஒவ்வொரு க்ஷணமும் உங்களை நினச்சாக்க பிரமிப்பு அதிகம் தான் ஆயின்ட்டுருக்கு. உங்களுக்கு அந்த மனோதைரியம் அதெல்லாம் சாதாரண வார்த்தைகளை சொல்ல முடியாது. பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்லுவா. இந்த சரீரம் இருக்கிறதே இன்னொருத்தருக்கு வந்து சேவை பண்ணுறதுக்குன்னு சொல்லுவா. ஆனால் அந்த சரீரமே கேள்விக்குறியாக இருக்கும்போதும் கூட நீங்கள் இவ்வளோ பண்ணுற சமுதாயத்துக்கு உங்கள் முன்னாடி நாங்கள்லாம் என்ன ஒன்றுமே இல்லை. இன்னொரு விஷயம், தூக்கத்தில் பின்னல் அது ஒரு விஷயமா என் இல்லம் தேடி வந்தேன்ல நீங்கள், அதுவும் என்னோட அதிர்ஷ்டம் அல்லவா? நீங்களும் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும். உங்கள் மாமியும் வந்து தீர்காயுசோடு இருந்து நீங்கள் 2 பேரும் சமுதாயத்துக்கு தொடர்ந்து சேவை செய்யணுன்ட்டு நான் வந்து அந்த ஆயக்குடி முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, the moral of the story is choose your heroes well. எஸ் ராமகிருஷ்ணன் இவாளை மாதிரி ஏகப்பட்ட ஹீரோஸ் நம்ம இந்தியாவில் இருக்க. அவளை பற்றி நம்ம ஜாஸ்தி பேசணும். இப்போ ஒரு வாக்கியம் உண்டு, the life of sacrifice may not be as dramatic as the sacrifice of life, but it is tougher and nobler. அப்படின்னா உசுறு விடுறதுங்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ். பட் இந்த ஒரு வாழ்க்கையே சாக்ரிஃபைஸாக இருந்து அதை தன்னை தியாகம் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறது, அதுதான் நோபுலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் வாளுக்கும் சர்மா மாமா வாளுக்கும் என்னோட நமஸ்காரங்கள். ராம் ராம்.